Channel Grammar and Hands. In this video, we are going to learn about ionic or electrovalent bond in 11th Standard Chemistry Volume 1, Unit 10, Chemical Bond. 11th Standard Chemistry Volume 1, Unit 10, Chemical Bond. வேதி பிணைப்பு பாடத்தில் வர அயனிக் ஆர் எலக்ட்ரோ பாண்டுக்குரிய விளக்கத்தை தமிழில் பார்க்க போகிறீங்க. நம்ம தமிழ் விளக்கத்தோடு பார்க்கும் பொழுது இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால தமிழ் எக்ஸ்பிளனேஷனோட உங்களுக்கு நான் நடத்துகிறேன். ஃபர்ஸ்ட் we are going to discuss what is called an ionic bond. Ionic bondனா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். When the electronegativity difference between the two combining atoms is large, the least electronegative atom completely transfers one or more of its valence electrons to other combining atom so that both atoms can attain the nearest inert gas configuration. When the complete transfer of electron leads to the formation of a cation and anion. Both these are held together by the electrostatic attractive force which is known as ionic bond. Each and every word இதில் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ வந்து ஒரு அயானிக் காம்பவுண்ட் வந்து உருவாகுதுன்னு சொல்லும் பொழுது அதில் வந்து ஒரு 2 ஆட்டம்ஸ் வந்து கம்பைன் ஆகி வந்து உங்களுக்கு ஒரு அயானிக் காம்பவுண்ட் உருவாகும். அந்த 2 ஆட்டத்துக்கு வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கணும். அதுக்கு அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கும்பொழுது அந்த 2 ஆட்டத்துக்கு நடுவில் ஒரு குறிப்பிட்ட அளவு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா மட்டும்தான் வந்து அந்த இடத்துல உங்களுக்கு அயானிக் பாண்ட் வந்து உருவாகும். அதை கூட என்ன சொல்லுவோம்னா 2 இருக்கணும். அந்த 2 கம்பைன் ஆகிற 2 ஆட்டத்துக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து 2 அல்லது 2க்கு மேலே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னோம். அயானிக் பாண்ட் வந்து ஃபார்மேஷன் நடக்கும். இல்லைன்னா கோவாலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அப்படி அதாவது இணையும் போது என்ன ஆகுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி 2 ஆட்டம்ஸ் ஆர் லார்ஜ். அந்த எப்போ நம்ம 2 ஆட்டம் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லலை, ஒரு 2 ஆட்டம்ஸ் இணைஞ்சு ஒரு அயானிக் காம்பவுண்டை உருவாக்கும் பொழுது இந்த 2 ஆட்டத்துக்கு நடுவில் இருக்கிற எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும்போது இது வந்து லீஸ்ட் குறைஞ்ச எலக்ட்ரோநெகட்டிவ் உடையது, இது வந்து நிறைய மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் உடையதுன்னு வச்சுக்கோம். இந்த லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் உடைய ஆட்டம் என்ன பண்ணணும்னா தன்னோட வேலன்ஸ் எலக்ட்ரானை, இப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான் உங்களுக்கு என்ன தெரியணும், நம்மளுக்கு தெரியும் இல்லையா, வானத்தில் வந்து சென்டரில் வந்து நியூக்ளியஸ் இருக்கும், அதை சுற்றி வந்து ஆர்பிட்ஸில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகி வரும். இல்லை அந்த கடைசி வட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து வேலன்சி செல்னு சொல்லுவோம். அந்த வேலன்சி செல் இருக்கிற எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்னது, வேலன்ஸ் எலக்ட்ரான். அப்போ இந்த லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உடைய ஒரு ஆட்டம் வந்து தன்னிட்ட இருக்கிற வேலன்சி எலக்ட்ரானை அதிகமான எலக்ட்ரோநெகட்டிவ் உள்ள ஒரு ஆட்டத்தை கொடுக்குறதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ தட் போத் ஆட்டம்ஸ் கேன் அட்டைன் நியரஸ்ட் இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்படி அது கொடுக்கறதுனால என்ன ஆகுன்னா இது ரெண்டுமே வந்து தனக்கு பக்கத்திலுடைய இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன், தமிழில் மந்தவாயுக்களுடைய அமைப்பை பெறுன்னு சொல்லுவாங்க. ஏன் மந்தவாயுக்களுடைய அமைப்பை பெறணும்னு சொன்னால் மந்தவாயுக்களுடைய அமைப்பை பெறும்பொழுது தான் அந்த உருவான காம்பவுண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அடுத்த கேள்வி நம்மளுக்கு போகணும், என்னென்னலாம் மந்தவாயுக்கள் நமக்கு தெரியும், ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், இந்த மாதிரி போயிட்டுருக்கும். இல்லை இந்த ஹீலியத்துக்கு மட்டும்தான் வந்து வேலன்சி செல்லில் 2 எலக்ட்ரான் இருக்கும், மீதி எல்லாத்துக்குமே வேலன்சி செல்லில் 8 எலக்ட்ரான் இருக்கும். இந்த கான்செப்டை இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, 2 ஆட்டம் கம்பைன் ஆகி ஒரு அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த 2 ஆட்டத்துக்கு இடையே உள்ள எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி அதிகமாக இருக்கும்போது லீஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உடைய ஒரு ஆட்டம் வந்து தன்னோட வேலன்சி செல்லில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து இன்னொரு ஆட்டத்துக்கு கொடுக்குது. அப்படி கொடுக்கறதன் மூலமாக இந்த 2 ஆட்டமே தனக்கு பக்கத்தில் உள்ள இனர்ட் கேஸோட கான்ஃபிகரேஷனை வந்து கேட்டுக்கிறது. அப்போ இந்த மாதிரிக்கே ஒரு எலக்ட்ரான் வேலன்சி செல் எலக்ட்ரான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒன்றுலேருந்து ஒன்றுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா ஆனயான் அண்ட் கேட்டயான் உருவாகுது. நம்மளுக்கு தெரியும் இல்லையா, ஆனயான் அண்ட் கேட்டயான்னா வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, ஆனயான்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ லீஸ்டாக இருக்கிறது வந்து வேலன்சி செல்லுலேருந்து எலக்ட்ரானை கொடுத்துருது, எலக்ட்ரானை லாஸ் ஆகிடுது. அப்போ எலக்ட்ரான் லாஸ் ஆயிடுச்சுன்னா அது என்னவா மாறிடுது, கேட்டயான் ஆகிடுது. அதிக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி உள்ளது இது வாங்குது, எலக்ட்ரானும் வாங்கிக்குது, வாங்கணுன்னு என்ன ஆயிடுது, எதிர்மின் அயனின்னு சொல்லுவோம், அது என்ன ஆயிடுது, ஆனயான் ஆகிடுது. அப்போ இந்த ஒரு கேட்டயானும் ஒரு ஆனயானும் ஒரு எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸஸ்னால வந்து ஹெல்டு டுகெதர் ஒன்றாக பிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாண்டுக்கு பேர் தான் வந்து அயானிக் பாண்டு. இவ்வளவு சொன்னோம் இல்லையா, நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது அழகாக ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். Now we are going to discuss the formation of potassium chloride. அப்போ பொட்டாசியம் குளோரைடை நம்ம பார்க்குறோம். இப்போ பொட்டாசியம் சொல்லும்போதுமா பொட்டாசியத்தினுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 19. அதை நம்ம எப்படி எழுதுவோம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p6 3s2
3p6 4s1 அப்படின்னு சொல்லி மொத்தம் உங்களுக்கு எத்தனை வருது? இதில் 2, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 8, இங்கே ஒரு 1. அப்போ இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வருது. அதை நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க. அடுத்து குளோரின் எழுதுகிறோம்லப்பா, குளோரினுக்கு வந்து 17. அப்போ அது வந்து 1s2 2s2 2p6 3s2 3p5ஓட முடிஞ்சிடுது. அதாவது 2 8 5ன்னு முடிஞ்சிடுது. சரியாம்மா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து இது வந்து 18, இது 19, இது 17. ஆர்கனுடைய அட்டாமிக் நம்பர் வந்து 18. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இது ரெண்டுக்கு பக்கத்தில் என்ன தான் இருக்குது? இந்த இனட் கேஸஸில் ஆர்கான், நியான், கிரிப்டான், ஜெனான் இருக்குது இல்லையா? இதில் இனட் கேஸஸில் இது ரெண்டுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது? ஆர்கன் இருக்குது. ஆர்கோடனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனாக 18. அப்போ 18 வேணும்னா இது என்ன பண்ணணும்? ஒன்றை லாஸ் பண்ணணும், ஒன்றை இழந்துட்டு K+ ஆயிடும். ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா அது என்ன ஆயிரும்? K+ ஆயிரும். இது கொடுத்து ஒன்றை இது கம்ப்ளீட்டாக வாங்கிக்கிட்டு 17 + 1 என்ன ஆயிடுது? 18 ஆயிடுது. அப்போ இது ஒன்று இழப்பதன் மூலமாக, இது வந்து ஒன்றை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக தனக்கு அருகில் உள்ள இந்த நோபல் கேஸான ஆர்கானினுடைய அமைப்பை பெறதுனால அயானிக் பாண்ட் வந்து உருவாகுதுன்னு சொல்லி விளக்க போகிறாங்க. படிக்கலாமா? எஸ் சீமா. இப்போது பொட்டாசியம் ஹேஸ் 1 எலக்ட்ரான் இன் இட்ஸ் வேலன்சி செல். அப்போ வேலன்சி செல்னால் கடைசி செல்லில் பொட்டாசியத்தில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது இல்லையாம்மா? வேலன்சி செல். அண்ட் குளோரின் ஹேஸ், குளோரினில் கடைசியில் எத்தனை இருக்குன்னா 5 2 7 எலக்ட்ரான் இருக்குது. குளோரினோட வேலன்சி செல்லில் how many electrons are there? 7 electrons are there. அப்போ by losing one electron, by losing one electron, potassium attains inert gas electronic configuration of argon and becomes unipositive cation, and chlorine accepts this electron to become uninegative chloride ion and thereby attaining the stable electronic configuration of argon. இப்போ நம்ம சொன்னது சொல்கிறோம். அப்போ இந்த பொட்டாசியம் வந்து இந்த லாஸ்ட்ல வேலன்சி செல்லில் இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இழக்கிறதுனால K+ அப்படிங்கிற ஒரு கேட்டையான உருவாக்கி ஆர்கானினுடைய அமைப்பை பெறுது. இதை இந்த Cl- என்ன ஆகுனா, இது கொடுத்த ஒன்றை ஏற்றுக்கிட்டு ஒரு எலக்ட்ரானை ஏற்றுக்கிட்டுச்சுன்னா அது என்ன ஆயிடுது? மைனஸ் ஆயிடுது. Cl- ஆனையான ஆயிடுது. அப்போ ரெண்டுமே ஒன்று கொடுக்கறதன் மூலமாக, வாங்குவதன் மூலமாக தனக்கு பக்கத்தில் உள்ள ஆர்கானினுடைய electronic configuration attain பண்ணிடுது. அப்போ these two ions combines to form ionic crystal in which they are held together by electrostatic force. ஒரு பாசிட்டிவ் அயான், நெகட்டிவ் அயான் பக்கத்தில் வரும்போது என்ன ஆகுனா எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸ் மூலமாக அது ஸ்ட்ராங்காக வந்து பிணைக்கப்படுது. சரியா? held together. The energy required for the formation of 1 mole of potassium is, இப்போ வந்து ஒரு மோலில் வந்து ஒரு K+ உருவாகணும்னா அதுக்கு வந்து, அதாவது கேலேருந்து ஒரு எலக்ட்ரானை இழந்து அது K+ ஆகணும்னா 418.81 kilojoules, அதாவது அது அயனைசேஷன். ஏன்னா ஒரு எலக்ட்ரானை இழந்து அது ஒரு அயன் ஆகுது இல்லையா? அயனைசேஷன் எனர்ஜி வந்து பொட்டாசியத்தோட அயனைசேஷன் எனர்ஜி இவ்வளவு இருக்குது. இது கொடுத்த எலக்ட்ரானை அது விரும்பி வாங்கிக்குது. எலக்ட்ரான் அஃபினிட்டி. அப்போ குளோரினோட எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து -348.56 kilojoules இருக்குது. இது எலக்ட்ரான் கெயின் வருது. அப்போ இந்த சம் ஆஃப் திஸ் டூ எனர்ஜிஸ் ரெண்டே கூட்டினீங்கன்னா 70.25 kilojoules வருது. However, during the formation of 1 mole of potassium chloride crystal from its constituent ions, 718 kilojoules energy is released. This favors the formation of KCl and its stability. இப்போ கம்பைன் ஆகும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை வந்து அந்த காம்பவுண்ட் உருவாகிறதுக்கு அந்த எனர்ஜியை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோவில் ஹவு எலக்ட்ரானிக் அயானிக் பாண்டுனா என்னன்னு பார்த்தோம், எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஃபார்மேஷன் ஆஃப் அயானிக் பாண்ட். எல்லாம் நம்ம 118 எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா பீரியாடிக் டேபிளில். அப்போ எது வேணாலும் எது கூட கம்பைன் ஆனாலும் அயானிக் பாண்ட் உருவாகுமா அப்படின்னா இல்லை. அப்படி அயானிக் பாண்ட் உருவாகுனா there are some conditions, some factors which will influence. அது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட லிங்க் அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மேக் யூஸ் ஆஃப் இட். தேங்க்யூ.